பணம். சுயநல ரத்தத்திலே ஊறி போன இந்த மனுஷனுங்க நடுவில் பணம் இல்லாமல் வாழுறது பணமாக நடக்கிறதுக்கு சம நண்பா. பணத்துக்கு கூட பணம் இருந்தால் சொந்தம் கொண்ட 4 பேர் வருவான். உங்ககிட்ட பணம் இல்லைன்னு வை, ஒரு ரத்த சொந்தம் கூட உன்னை தேடி வராது. அதான் இந்த உலகம். பணம் இல்லைன்னா உன்னை மிதிப்பான், இருந்தால் மதிக்கிற மாதிரி நடிப்பான். பண வெறி பிடிச்ச இவனுங்களுக்கு பணத்தை எப்படி சம்பாதிக்கணுங்கிறத பற்றி எல்லாம் கவலையே கிடையாது. ஒருத்தனை யாருன்னு தீர்மானிக்கிறதே இந்த பணம் தான். இந்த உலகமே பணம் தாங்கிற ஒரு மாயை மனுஷன் உருவாக்கி வச்சிருக்கான். இந்த உலகமே வர்த்தகத்தால் ஆனது. இங்க உனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன வேணுங்கிறதெல்லாம் நாம தீர்மானிக்கிறது இல்லை, கார்ப்பரேட் முதலாளி தீர்மானிக்கிறது தான். அவனை பொறுத்த வரைக்கும் பணத்தை சம்பாதிக்கணும், அதிகமா சம்பாதிக்கணும், அதிகமா ரொம்ப அதிகமா சம்பாதிக்கணும். எவனுக்கும் தரக்கூடாது, நான் மட்டும்தான் வச்சுக்கணும், அவ்வளவுதான். ஒரு காலத்துல நல்லா படிச்சா நல்ல பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ நல்ல பணம் கொட்டினாதான் நல்ல படிப்பே கிடைக்குங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். எல்லா மனுஷனுக்கும் தெரியும், என்னதான் சம்பாதிச்சாலும் சாகும்போது கூட எதுவும் எடுத்துட்டு போக போறது இல்லைன்னு. ஆனாலும் அவன் பணத்தை சம்பாதிக்கணுங்கிற வெறியோட தான் சுத்துவான். காரணம், பணத்துக்கு மேல வச்சிருக்கிற வெறி, ஆசை. அதிகமா பணத்தை சம்பாதிக்கணும்னு வெறியா சுத்துற மனுஷங்க வளர்ற அதே உலகத்துல தன் தேவையை தீர்க்காவது பணம் கிடைக்குமான்னு சொல்லி ஏக்கத்தோடையும் ஆசையோடையும் சுத்துற ஒரு கூட்டமும் இருக்கு. அவங்கள நம்பி பல உயிரும் இருக்கு, அம்மா அப்பா தம்பி தங்கச்சின்னு சொல்லி. இவங்க சம்பாதிச்சாதான் இவங்கள வாழ முடியும், இவங்களை நம்பி இருக்கவங்கள வாழ வைக்க முடியும். நேர்மையா சம்பாதிக்க முடியாத இவங்க, பணம் இருந்தா தான் வாழ முடியுங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்ட இவங்க வேற வழி இல்லாம பணத்தை சம்பாதிக்க பல மாற்று வழிகள்ல போறாங்க. அதுல ஒண்ணுதான் திருட்டு. முகமூடி போடாமலேயே போட்டுக்கிட்டு சுத்துற இப்படிப்பட்டவங்களை ஒருத்தனுடைய கதையை தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம். அதெல்லாம் கிடையாது, நீ நாளைக்கே வர. சரிடா, பார்த்து வா. அதுக்குள்ளேயும் 1 வருஷம் ஆயிடுச்சு. இங்கே திருட அவனாக உருவாகலை, சமூகத்தால் உருவாக்கப்படுறான். இந்த காலத்தில் உயிரற்ற காகிதத்துக்குள்ள மதிப்பு உயிருள்ள மனுஷனுக்கு இல்லாமல் போயிடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது உமர் கலிஃபா சொன்னது தான் ஞாபகம் வருது. திருடியவன் கை வெட்டப்பட வேண்டும், பசியை அடக்க ஒருவன் திருடனாகினால் அந்நாட்டின் ஆட்சியாளன் கை வெட்டப்பட வேண்டும். இல்லடா, எங்கடா போறியா? வெற்றி பிரெட் கொடுக்க போறான்டா. அப்படியே போயிட்டு மால் போயிட்டு ஊர் பசங்க வராங்க, பார்த்துட்டு வந்துருவோம். போயிட்டு எப்போ வருவீங்க? சாயங்காலம் ஆயிடும்டா. ஓகே மச்சான், பார்த்து போயிட்டா. ஓகே மச்சான். டேய், ஹெல்மெட் ஏன்டா அவங்க எழுதுற, நீ போட்டுன்னு போடா. போலீஸ் வந்தா பாத்துக்கலாம் மச்சான். பிரெட் தான்டா கொடுக்க போற, ரோட்ல கொடுத்துட்டு போயிடாத. சரிடா அப்பா, மாற்றேன்டா. உங்களுக்கு ஊருக்கு வரியா? வரேன். அப்புறம் சாப்பிட்டியா? அதான் அப்பவே கேட்டுட்டியேடா. அப்புறம் 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 என்ன? அப்புறம் பேச அம்மா கால் பண்றாங்க. ஓகேடா, அப்புறம் பேசுடா. எத்தனை அப்புறம் தான்? டேய் சொல்லுங்கண்ணா. போய் கணேஷன் ஜாஃபரையும் கூட்டு வாடா. நான் யூஸ் பண்ண ரூமில் இருக்கேன், அங்கே வர சொல்லு. சரிண்ணா. என்னடா
உங்கள் 2 பேரும் ஷேக்கான கூப்பிட்டாருண்ணா. எது கூப்பிட்றாரு? தெரிலண்ணா, யூசஃப் அண்ணா ரூமுக்கு வர சொன்னாருண்ணா. யூசுஃப் அண்ணா ரூம்க்கா? ஆமாண்ணா. சரி நீ போ, நாங்கள் வரோம் போ. ஏய் அண்ணா கதவு யாரும் சாத்திட்டு போவான். அண்ணா உள்ள வாடா. சேரை போட்டு உட்கார்றா. நீ மட்டும் வந்திருக்க, அவன் எங்கடா? அவன் பசங்கள்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கானா? பசங்கள்கிட்ட பேசுகிறானா ஆள்கிட்ட பேசுகிறானாடா? இல்லைண்ணா, பசங்கள்கிட்ட தானே பேசுகிறான். சரி அதை விடு. நாங்கள் எதுக்கு ஒன்று கூப்பிட்டோம் தெரியுமா? தெரிலண்ணா, சேக்கண்ணா கூப்பிட்டான்னு சொன்னான், அதான் வந்தேன். வெள்ளிக்கிழமை வந்து எதுக்குடா ரூமுக்கு வந்தீங்க? வாங்க சார் வாங்க. அந்த டோரை லாக் பண்ணிட்டு வாடா. வாடா, பக்கத்துல வந்து உட்காரு வா. கூப்பிட்டோன்னே உடனே வர மாட்டியாடா? இல்லைண்ணா, வீட்டில் ஃபோன் பேசிட்டு இருந்தேண்ணா. வீட்லயா? பசங்கள்ட்ட பேசுறதா சொன்னா? இல்லைண்ணா, வீட்டில் தானே பேசிக்கிட்டு இருந்தேன். என்னடா? பசங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி தானே இருந்துச்சு. நீ யார்கிட்ட வேணா பேசிட்டு போ. வெள்ளிக்கிழமை மதியம் எதுக்கு ரூமுக்கு வந்த? அயன் பாக்ஸ் வைக்க தானே வந்தோம். அயன் பாக்ஸ் வைக்க வந்து அயன் பாக்ஸ் மட்டும் வைக்க வேண்டியதானடா, எதுக்குடா பணத்தெல்லாம் எடுக்கிறீங்க? என்னண்ணா சொல்கிறீங்க? பணத்தை காணுமா? டே நடிக்காதீங்கடா. புரியலண்ணா, என்ன சொல்கிறீங்கன்னு தெரியல. என்னது புரியலையா? நாங்கள் எதை பற்றி பேசிக்கிட்டோம் உனக்கு தெரியல? தெரியலண்ணா, தெரியாதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஆமாண்ணா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கட்டே தெரிலண்ணா. நீங்கள் தான் வந்தீங்கன்னு ஒருத்தன் சொல்கிறான், பின்ன எதுக்குடா நடிச்சுட்டு அலையிறீங்க? நாங்கள் நடிக்கணுங்களாம் அவசியம் இல்லைண்ணா. இப்போ என்ன நாங்கள் தான் பணத்தை எடுத்துங்கிறீங்களா? டேய் குரல வஸ்தாதடா. சரி, நீ 2 நாள் எங்க போன? அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தேண்ணா. நீ கொஞ்சம் வெளியே போயேன். கணேஷ்ண்ணா? போடா. சொல்றாருல, வெளியே போடா. நீ என்ன எடுத்தேன்னு தெரியும், ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ. சத்தியமாக நான் எடுக்கலண்ணா. திரும்ப திரும்ப நடிக்காதடா. நீ சுந்தர் கூட சேர்ந்து வெளியே சுத்துறது, தண்ணி அடிக்கிறது எனக்கு தெரியாது நினச்சிக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஏன்னா இழுக்கிறீங்க? அதெல்லாம் ஏன் இஷ்டம். அவர் கேட்டுட்டு இருக்க, நீ என்ன தன விட்டு பேசிட்டு இருக்க? என் பர்சனல் தானா சொன்னேன். விடுறா. ஏன்டா தேவையில்லாம அடி வாங்குற? நீ என்ன சுந்தர் கூட சுத்துறன்னு தெரியும், அவன் சொல்லி தான் எடுத்தேன்னு தெரியும், ஒழுங்கா ஒத்துக்கோ. இப்பெல்லாம் கேட்டா அவன் சொல்ல மாட்டான். ஆமாண்ணா சுந்தரன் சொல்லி தானே எடுத்தேன். இப்படி வாடா வலிக்கு. எங்கடா அந்த அண்ணன்? அப்புறம் என்னடா ஆச்சு? தெரியலடா, அவர் வந்தோடனே கிளம்ப சொல்லிட்டாங்க. அது சரி, ஜாஃப்ரியா வெளில போக சொன்னாங்க. தெரியலடா, அவன் வெளியே போனவனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுந்தரன் எடுக்க சொல்லி தான் எடுத்தேன்னு கிரியானை அடிச்சு ஒத்துக்க சொன்னாரு. நீ தான் எடுக்கலையா, அப்புறம் ஏன் ஒத்துக்கிட்ட? அடிச்சதுனால வேற வழி தெரிலடா. டேய், உன் நல்லா தெரிஞ்சுக்கோ, தப்பு பண்ணா மட்டும்தான் பயப்படணும், வேற யாருக்கும் எதுக்கும் பயப்படக்கூடாது. பயத்தில் ஒத்துட்ட சரி, அவர் சொல்லி தான் எடுத்துட்டு எதுக்கு சொன்னேன்? அதான் சொல்றேன்ல, சுந்தரனை கூட நான் எப்பவும் சுத்துவேன் இல்ல, அதை வச்சு சுந்தரனை சொல்லி தான் எடுத்தேன்னு ஒத்துக்க சொன்னாங்க. அவங்க சொன்னா நீ ஒத்துப்பியா? ஜாஃபர் மட்டும் வெளியே போக சொன்னாங்க, அவனும் உங்க கூட தானே சுத்துறான். அதான் எனக்கும் புரியல. அதுவும் இல்லாம சுந்தரம் தான் எடுக்க சொன்னாருன்னு ஏன் அடிச்சு ஒத்துக்க வைக்கணும்? ஒருவேளை அவரு தான் எடுத்திருப்பாரோ? இருக்கலாம்டா, எதுக்கு ஒரு தடவை பசங்களை கேட்டுட்டு நாளைக்கு என்னன்னு போய் கேட்போம். அதெல்லாம் வேணாம்டா, இதை பத்தி யார்ட்டையும் பேசாதீங்க. ஏன்டா உன்னை அடிச்சிருக்காங்கடா? விட்டுருங்கடா, முடிஞ்சு போன விஷயத்த கமா போட்டு கண்டினியூ பண்ண வேணாம். என்னடா நீ? சரி பேசல விடு. எல்லா பயப்படி ஒரு நாளைக்கு சாக வேண்டியதேன். வாழ்றது முக்கியம் இல்லைன்னு சொல்ல, ஆனா மத்தவங்களுக்கு பயனுள்ள வாழ்க்கைய வாழ்ந்துட்டு செத்து போறேன்னு அந்த சாவுக்கே பெருமை. உள்ளவா. பிளட் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டு இப்பதானே வர்றேன். சரிடா, வந்து உட்காரு. பணம்லாம் எதுவும் வாங்கல? இல்லைண்ணா, பணம்லாம் எதுவும் வாங்கல. எல்லா உயிரையும் ஒண்ணா வைப்பாரு முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேர. ஹலோ, யாரு சார்? ப்ரோஸ் பிளட் டோனர்ஸ் அஸ்லாமுங்களா? ஆமாம் சொல்லுங்க சார். சார், இந்த மாதிரி டெலிவரிக்காக 2 நாளைக்கு முன்னாடி பிளட் கேட்டுருந்தேன்ல சார்? ஆமாம் சொல்லுங்க சார். சார், பெண் குழந்தை பிறந்திருக்கு சார். ரொம்ப சந்தோஷம் சார். பேர் என்ன வச்சிருக்கீங்க? தமிழிசை சார். ஓகே சார், நல்லது சார். கரெக்டான டைமில் ஆளுநருக்கு ரொம்ப நன்றி சார். இருக்கட்டும் சார், இதில் என்ன சார் இருக்குது, நீங்கள் சேவை தான் சார். தேங்க்யூ சார். வச்சிடறேன். ஓகே சார். பிளட் ரெக்வஸ்ட்டா? இல்லைடா, 2 நாள் முன்னாடி வந்த ரெக்வஸ்ட்டு, பெண் குழந்தை பிறந்திருக்கான், அதான் கால் பண்ணி சொன்னாங்க. பரவாயில்லையே, கால் பண்ணி சொல்கிறாங்களே, பெரிய விஷயம் தானே. ஆமாண்டா, ஏதாவது 1-2 பேர் கால் பண்ணி சொல்லுவாங்க.
சரிண்ணே, முஸ்லீம் நிறைய பேர் நல்லா தான் பண்ணுறாங்க. அப்படி இருந்து உங்களையும் தீவிரவாதம் சொல்கிறாங்க. அதான் நீயே சொல்லிட்டா. நான் என்னண்ணா சொன்னேன்? முஸ்லீம் நிறைய பேர் நல்லா தான் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் கொஞ்சம் பேர் தப்பு பண்ணிக்கிறான்னு அர்த்தம். அந்த கொஞ்சம் பேர் பண்ணுற தப்புனால தான் இந்த கெட்ட பேர். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கூடா, இஸ்லாத்தை பொறுத்தவரையும் ஒரு மனிதரை வாழ வைத்தவர் எல்லா மனிதரையும் வாழ வைத்தவர் போலாவார். அதே மாதிரி ஒரு மனிதரை கொலை செய்தவர் எல்லா மனிதரையும் கொலை செய்தவர் போலாவார். நான் தோதிட்டு வரோம், நீ ரூம் போ. ஹலோ. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். டேய் எங்கடா இருக்க? வீட்டுக்கு கிளம்பிட்டியா? காலேஜ் செகண்ட் கேட்டில் இருக்கேன். என்ன விஷயம்? டேய் ஒரு நிமிஷம், காலேஜ் நியூ பில்டிங் வந்துட்டு போட ஒரு சின்ன பிரச்சனை. என்னாச்சு? என்ன பிரச்சனை? நீ முதல்ல இங்கே வா, அப்புறம் சொல்கிறேன். சரிடா, நான் மட்டும் வரவா? பாலா கூட இருக்கான், அவனையும் கூட்டு வரவா? பிரச்சனைடா, 2 பேருமே வாங்க. ஓகேடா. வச்சிடுறேன். வாடா. இன்னும் வீட்டுக்கு போகல நீ? இல்லை, இனிமேல் தான் போனோம். நீ கூப்பிட்டேன்னு வந்தேன். என்னாச்சு சொல்டா. சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் மனசு கேட்கல. இதெல்லாம் என்கிட்ட கிளாஸில் வச்சு சொல்லலை. கிளாஸில் வச்சு சொன்னால் பசங்களாம் தெரிஞ்சிடும்டா. அதான் சொல்லலை, அதான் தனியாக கால் பண்ணி கூப்பிட்டேன். சரி வாடா, ஏன் மேலே கை வச்சான்னு கேட்போம். சரி வாடா போகலாம். இன்ஸ்டாவில் போஸ்ட் பார்த்தியா? என்ன போஸ்ட்டு? நேற்று நைட்டு ஜூனியர் பசங்க பொண்ணு கூட பீச் போயிருக்காங்கடா. இதில் என்னடா இருக்கு? இல்லைடா, இப்போ எவ்வளோ தப்பு நடக்கு. இவனா அசால்ட்டாக பொண்ணு கூட பீச் போயிட்டு வராங்க, அதுவும் நைட் டைமில். அதை ஏன்டா இப்போ பேசிக்கிட்டு விடுறா. என்னடா இவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்டேன்? நாட்டில் இப்போ பொண்ணுங்களுக்கு எங்கே பாதுகாப்பு இருக்குது சொல்லு? ஒவ்வொரு 14 நிமிஷத்துக்கு ஒரு பொண்ணு ரேப் பண்ணப்படுதான் சர்வீஸ் சொல்லுது. ட்ரெஸ்ஸை ஒழுங்காக போட்டால் ஏன்டா இப்படிலாம் நடக்குது? அப்போ ட்ரெஸ் தான் தப்புனா இங்கே 6 வயசு பொண்ணுலேருந்து 6 வயசு பாட்டி வரைக்கும் வயசு வித்தியாசம் இல்லாமல் ரேப் நடக்குது. இந்த தப்புக்கெல்லாம் காரணம் அவங்க ட்ரெஸ்ஸு கிடையாது. என்ன தான் தப்பு செஞ்சாலும் தப்பிச்சுக்கலாம் நினைக்க வச்ச அந்த சட்டமும் அரசாங்கம் தான் காரணம். ரேப் பண்ணால் அறு தெரியாமல் 10,000 பணம் தையல் மிஷின் கொடுக்குது இல்லை, அதான் அங்கே பிரச்சனை. நம்மளால் கோவம் தான் பட முடியும். மிஞ்சி மிஞ்சி போனால் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்கும் ஸ்டேட்டஸ் போடுவோம், அவ்வளோதான். என்னடா? உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்ண்ணா. என்கிட்ட மட்டுமா இல்லை எல்லார்ட்டையுமா? எல்லாட்டையும் தானா. என்னடா பஞ்சாயத்து பண்ண வந்திருக்கியா? ஆமாம், நான் கணேஷ் மேலே கை வச்சிங்க. பணத்தை எடுத்தா அடிக்காமல் கொஞ்சம் விட செய்வாங்க. அவன் பணத்தை எடுத்தா உங்களுக்கு தெரியுமா? வேற எடுத்தான். அண்ணா மரியாதையாக பேசுங்கண்ணா. உனக்கு என்னடா மரியாதை? நீ எதுக்கு வந்துன்னு சொல்லு முதல்ல. சுந்தரன் எடுத்தது கணேஷன் அடிச்சிங்க. என்னது சுந்தர் எடுத்தானா? என்னடா உளர்ற? நான் வளரலண்ணா, நீங்கள் தான் நேற்று மதியம் கூட்ட அடிச்சு ஒத்துக்க வச்சிங்க. என்னது மதியமா? அடிச்சு ஒத்துக்கிட்டு வச்சோமா? நாங்கள் காலையிலோட கூப்பிட்டு பேசணும். காலையிலையா? அனஸ் மதியம்னு சொன்னான். என்னடா? ஆமாண்ணா, கணேஷ் மதியம் தான் சொன்னான். போய் ஜாஃபர் கூட்டு வா போ. சரிண்ணா. வெயிட் பண்ணுங்கடா, அவன் வந்தோன்னு கேட்போம். பொண்ணையும் கணேசன் நேற்று எப்படா கூப்பிட்டோம்? காலைல ஒரு 11 மணிக்கிட்ட கூப்பிட்டுருப்பீங்களா? கேட்டுக்கோ. எங்ககிட்ட அப்படி தானே சொன்னான் அவன். முதல்ல உங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? டேய் இங்கே வாடா. சொல்லுங்கண்ணா. மதியம். டேய் ஜாஃபர் எங்கடா? அண்ணன் வீட்டுக்கு போயிருக்காண்ணா. எப்படா வருவான்? ஞாயிற்றுக்கிழமை காலைலண்ணா. சரி நீ போ. ஏன்னா அவனை மட்டும் போக சொல்கிறீங்க? அவனு தானே எடுத்தான். ஒருடா அவனும் வந்துக்கிட்டோம், 2 வரையும் சேர்த்து வச்சு கேட்போம். இந்த அவன் பேபி கால் பண்ணுறான்.
ஏழைத்தாயின் மகன் தமிழ்நாட்டுக்கு வராராம். ஏழைத்தாய் மகனா? யாரா அது? வேற யாரு, நம்ம தான். டேய் சிரிக்காரா, உண்மைக்கு ஏழைத்தாயின் மகன் தான்டா அவரு. எதுக்கு வராராம்? எலெக்ஷன் வருதுல, அதான் வராரு. கரெக்ட் மச்சான். ஓகி புயலுக்கு வரல, கஜா புயலுக்கு வரல, இப்போ மட்டும் எதுக்குடா வராராம்? வரலண்ணா என்னடா, அதான் ட்விட்டர்ல வார்த்தை தெரிவிச்சிருக்காருல்ல. அண்ணே சொல்லுடா. அவங்கள கூப்பிட்டு விட்டுருக்கேன், வந்தோடனே பேசிடுவோம். வந்து உள்ள வந்து உட்காரு. தலைப்படமா? வாடா வந்து சேர் போட்டு உட்கார்றா. நீ மட்டும் வந்திருக்க, அவன் எங்க? பசங்கிட்ட ஃபோன் பேசுகிறானா? பசங்கள்ட்ட பேசுறானா ஆள்கிட்ட பேசுறானாடா? இல்லைண்ணா பசங்க தானே பேசுகிறான். நான் வந்து உட்கார்றா. கூப்பிட்ட உடனே வரமாட்டியாடா? இல்லை நான் வீட்டில் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேண்ணா. வீட்லயா? அவன் பசங்கள்ட்ட பேசுறா சொன்னா. இல்லை நான் வீட்டில் தானே பேசிகிட்டு இருந்தேன். என்னடா? இல்லைண்ணா பசங்களை பேசுகிற மாதிரி தானே இருந்துச்சு. நீ யார்கிட்ட வேணா பேசிட்டு போ, நாங்க எதுக்கு கூப்பிட்டோம் தெரியுமா? தெரிலண்ணா. என்னண்ணா அடிக்கிறீங்க? வெள்ளிக்கிழமை மதியம் வாசு ரூமுக்கு போனீங்களா? அயன் பாக்ஸ் வைக்க போனோண்ணா. டேய் நீங்க போனதுக்கு அப்புறம் தான் பணம் காணாம போயிருக்கு. நீங்க தான் எடுத்திருப்பீங்க, ஒழுங்கா உண்மை ஒத்துக்கோங்க. இல்லைண்ணா அயன் பாக்ஸ் வைக்க தானே வந்தோம். ஆமாண்ணா. நீங்கள் 2 பேரும் உள்ளே போகிறதா நான் பார்த்தனே. சத்தியமாக அயன் பாக்ஸ் வைக்க தானே போனோம். அவன் என்னன்னா அயன் பாக்ஸ் வைக்க வந்தேன் சத்தியம்லாம் பண்ணி சொல்றான். நீ என்னன்னா எடுத்தானுங்கன்னு சொல்ற. ஆமாண்ணே இவங்க தான் எடுத்துருக்கணும். சும்மா ரூமுக்கு போகிறாங்கன்னு நினச்சிட்டு காலேஜ் போயிட்டேன். ஹாஸ்டல் வந்தோடனே பணம் காணாம போச்சுன்னு வாசு சொன்னான். அதுக்கப்புறம் தான் இவனுக்கு மேலே சந்தேகம் வந்துச்சு. அதான் உடனே யூஸ் பண்ணிக்கிட்ட சொன்னேன். திருட்டு அவன் சும்மா கேட்டாலும் ஒத்துக்கிட மாட்டான்டா. சொல்றே அப்படிடா? அதான் நாங்கள் எடுக்கலான்னு சொல்கிறோம்ல. டேய் நீ கொஞ்சம் வெளியே போடா. அவனே ஏன்டா வெளியே போக சொல்ற? வெளியே போய்கிட்டுடா சொல்றேன். சரி இப்போ சொல்கிறா. மச்சான் லாஸ்ட் ஒரு திட்டு போச்சு இல்ல, அப்பயே ஒரு ஜூனியர் பையன் என்கிட்ட வந்து சொன்னான். அது இல்லாம 2 மாசம் ஒரு திட்டு போச்சு தெரியுமா? அப்பயே அவன் மேல எனக்கு சந்தேகம் வந்துச்சு. கன்ஃபார்ம் வந்து எடுத்துருக்கணும். இல்லைண்ணா நான் எடுக்கலண்ணா. இவன் எப்படி சொன்னா கேட்க மாட்டான்டா. டேய் சேக்கு வீடியோ விடுறா. கண்ணாடி கட்டுறா, கண்ணாடி கட்டுறா, புறா. டேய் வெளியே சவுண்டு கேட்குதுடா, பார்த்துக்கங்க. சொல்லிடுறேண்ணா 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 சொல்றா இப்ப சொல்றா சொல்றா. டேய் சொல்றா ஒழுங்கா. சொல்லிடுறேண்ணா சொல்லிடுறேண்ணா. நாங்கள் 2 பேரும் அன்னைக்கு அயன் பாக்ஸ் வைக்க போனோம்ண்ணா. அப்போ பணம் இருந்ததை பார்த்தேண்ணா, ஆனால் எடுக்கலைண்ணா. அப்புறம் நான் தனியாக வந்து எடுத்தேண்ணா. எடுத்த பணத்தை என்னடா பண்ண? 1000 ரூபா செலவு பண்ணிட்டேண்ணா. இன்னும் 1000 ரூபா தானே என்கிட்ட இருக்கு. சரி எக்ஸாம் முன்னாடி காணா போச்சு இல்ல, அந்த பணத்தை நீ தானே எடுத்த? ஆமாண்ணா அதையும் நான் தானே எடுத்தேன். டேய் எக்ஸாம் ஃபீஸ் கட்ட வச்சிருந்த காசை எடுத்துட்டியாடா? அது இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? வேற எப்போல்லாம் பணம் எடுத்திருக்க? 5 மாதத்துக்கு முன்னாடி பணம் காணா போச்சு இல்லைண்ணா, அதையும் நான் தானே எடுத்தேன். அதையும் நீ தான் எடுத்தியா? அதை என்னடா பண்ண? அது செலவு பண்ணிட்டேண்ணா. அப்படி என்னதான்டா செலவு பண்ண? பிராண்டட் வாட்சு ஷர்ட்லாம் வாங்கினேண்ணா. அப்புறம் அதை வச்சு சரக்கு அடிச்சிட்டேண்ணா. உனக்கு அறிவில்லையாடா? அடுத்தவங்க காசு தெரியும் சரக்கு அடிச்சிருக்க. உழைச்சாண்டா அதோட அருமை தெரியும் உனக்கு. ஒன்னும் சொல்லி தப்பு இல்லடா, எல்லாம் உங்க அப்பன்னு சொல்லணும். அவர் ஒழுங்கா வளர்த்துருந்தா இந்த மாதிரி பணத்தை திருடி தண்ணி அடிச்சுட்டா சுத்திட்டு இருந்திருப்ப. உன்னெல்லாம் திருத்த முடியாது, எந்திரிச்சு வெளியே போடா. தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்கண்ணா. உன் மன்னிப்பத்திக்கு குப்பையில் போடுறா. இது வரைக்கும் நீ 16,000 பேக்கிட்ட எடுத்திருக்க. என்ன பண்ணி அது பண்ணி எனக்கு தெரியாது. இன்னும் 10 நாளுக்குள்ளே எடுத்த மொத்த பணத்தையும் தர. அதுக்குன்னு திரும்ப திருட செஞ்சிடாத. ஏடா நடந்துச்சு? சாரி நான் உண்மை என்னன்னு தெரியாமல் பேசிட்டோம். சரிடா கணேஷ் எங்க? தெரில, நான் மதியம் காலேஜ் கூட வரல. நீ தானடா அவன் ரூம்மேட், அவன் எங்கடா? தெரியலண்ணா, நானும் இப்போ தான் ஹாஸ்டல் வரேன். பேஸ்கெட் பால் விளாண்டுருந்தேண்ணா.
சரி அப்போ வெற்றி எங்கடா? அவன் ரூமில் தானே இருப்பான், நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி போ. என்னடா நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க? அவன் எங்கடா? அவன் மதியமாக ஊருக்கு போயிட்டானா? ஏன்டா திடீர்னு ஊருக்கு போயிட்டான்? நேற்று தான் அவனை திருடன் ஒத்துக்க சொல்லி அடிச்சிக்கலாம்ல, அதான் அவன் சேர்த்து வச்ச பணத்தை உங்களை தர சொல்லிட்டு போயிட்டான். என்னம்மா கதை அடிச்சுக்கான் பாரேன். கதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, போயெல்லாம் சொல்ல மாட்டான். போயிட்டு வரண்ணா. சரிடா, பார்த்து போயிட்டு வாடா. 350 கிலோ வெடிமருந்தை ஏற்றிக்கிட்டு அந்த வாகனம் உள்ளே வர்ற வரைக்கும் சோதனை சாவடி இருந்ததா இல்லையா? உளவு கட்டமைப்புன்னு ஒன்று நம்ம நாட்டில் இருக்கா? என்னடா அந்த கணேஷ் பையனை ஆளே காணோம். ஆமாம்ல, அவனை மறந்துட்ட பத்தியா? அவன் கிளாஸ் பையனை கூப்பிட்றா கேட்போம். இங்கே பாருடா, அவன் கிளாஸ் பையனே வர்றான். டே அனாசே, இங்கே வாடா. கணேஷ் எங்கடா ஆளே காணோம்? காலேஜ் வருவானா எப்படி? டே மச்சான், சொல்லுடா. நான் கேம் ஆடிட்டு வந்துடுறேன்டா. சரி நீ போ, நான் வரேன். தெரியலண்ணா, நானே அவன்கிட்ட 1-2 தடவை தான் பேசினேன். கடைசியாக பேசும்போது காலேஜ் வரமாட்டேன்னு சொன்னான். என்னது காலேஜ் வர மாட்டானா? அவன் நம்பர் சொல்லு, நான் கால் பண்ணி கேட்கேன். சரி நீ போ, நான் பார்த்துக்கிட்டேன். சரி. நீ வந்து படிக்க வேலையை பாரு. இந்த வாரத்தில் வந்துடுறேண்ணா. அதெல்லாம் கிடையாது, நீ நாளைக்கே வர. சரிண்ணா. சரிடா, பார்த்து வா. கேரளாவில் பழங்குடியின இளைஞர் அடித்துக் கொல்லப்பட்டது தொடர்பாக 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கேரள மாநிலம் அட்டப்பாடி பகுதியைச் சேர்ந்த மது என்கின்ற பழங்குடியின இளைஞர் மனநிலை சரியில்லாதவர். அவர் நகரப்பகுதியில் கடை ஒன்றில் இருந்து உணவு பண்டங்களை எடுத்தபோது திருட்டு குற்றம் சாட்டி அவரை அங்கிருந்தவர்கள் கட்டி வைத்து அடித்து உதைத்தனர். இதில் பலத்த காயமடைந்த இளைஞர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். இந்நிலையில் பழங்குடி இளைஞரை அடித்து உதைத்தபோது செல்ஃபி எடுத்துக்கொண்ட காட்சிகள் சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனத்திற்கு ஆளாகின. அதுக்குள்ளேயும் 1 வருஷம் ஆயிடுச்சு. இங்கே திருட அவனா உருவாகலை, சமூகத்தால் உருவாக்கப்படுறான். இந்த காலத்தில் உயிரற்ற காகிதத்துக்குள்ள மதிப்பு உயிருள்ள மனுஷனுக்கு இல்லாமல் போயிடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது உமர் கலிஃபா சொன்னது தான் ஞாபகம் வருது. திருடியவன் கை வெட்டப்பட வேண்டும், பசியை அடக்க ஒருவன் திருடனாகினால் அந்நாட்டின் ஆட்சியாளன் கை வெட்டப்பட வேண்டும். சாப்பாடுக்காக எடுத்தவனை அடித்து சாவடிச்சிருக்காங்க. இதை திருட்டுன்னு சொல்கிறத விட வறுமையின் வெளிப்பாடுன்னு சொன்னால் தான் சரியாக இருக்கும். அதே மாதிரி கணேஷ் திருடினதும் வறுமையின் வெளிப்பாடு தான். மற்ற வாழ்க்கை மாதிரி தான் வாழ்க்கை இருக்குன்னு ஆசைப்பட்டான். அதே சமயம் கூடா நட்பால் போத பழக்கமும் கூட சேர்ந்துக்கிடுச்சு. மற்றவன் எதுவும் சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்திலே முகமுடி போட்டான். ஆனால் அது ஒரு நாளே கல் வந்துருச்சு. நாம் இங்கே எல்லாருமே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் முகமுடி போட்டு தான் வாழணும். பொதுவாகவே காலமும் சூழ்நிலையும் ஒரு மனுஷனோட உண்மையான முகத்தை காட்டிடும். அதிகார வர்க்கத்துக்கு எதிராக நீதிமன்றத்தில் ஃபிடல் காஸ்ட்ரோ சொன்ன விஷயம், ஒருத்தன் தப்பு செய்யறாங்கன்னா அவனை விசாரிக்க முன்னாடி அவன் எத்தனை நாள் வேலை இல்லாமல் இருக்கான்னு கேட்டிருக்கீங்களா? அவனுக்கு எத்தனை குழந்தை இருக்குன்னு கேட்டிருக்கீங்களா? வாரத்தில் அவன் குடும்பம் எத்தனை நாள் சாப்பிட்ருக்குன்னு கேட்டிருக்கீங்களா? அவன் குடும்பம் எத்தனை நாள் பட்டினி கிடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இது எதுவுமே தெரியாமல் குற்றச்சாட்டப்பட்ட ஒருத்தர் நீங்கள் சிறையில் அடைச்சிடுறீங்க. ஆனால் கோடிக்கணக்கில் கொள்ளை அடிக்கிறவனி, மக்களோட உரிமைகளை சுரண்டுறவனி ஒரு நாள் கூட சிறையில் அடிக்க மாட்டீங்க. இதுதான் அவங்க சட்டம். இல்லாதவன் எடுத்தால் அது திருட்டு, அரசாங்க வேலை பார்ப்பவன் எடுத்தால் அது லஞ்சம், அரசியல்வாதிகள் எடுத்தால் அது ஊழல். ஊழல் செய்தவன் ஒளிந்து கொள்கின்றான் சட்டத்தின் ஓட்டை வழியாக, பசிக்கு எடுத்தவன் தொங்குகின்றான் தூக்கு வழியாக. இதில் யார் திருடர்கள்? திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது. அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடாதே